நினைவு நாள் வாங்க. முக்கியமாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, காலம் வந்து எப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை காலம் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ மோசமாக இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், பாபா நினைவு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் ஸ்பெஷலாக வந்து இந்த கடைசி நேரத்தில் நம்மளை தயார் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்திதியை நம்ம கொண்டு வரோம். இதேகி வேற அசரீரி டிராமான்னு பார்க்கணும். வேற சார்ட் வைக்கணும். சார்ட்டு சொல்கிற பாபா. நான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாபா இன்னைக்கு வர்த்தமான் சமயக்கே பிரமான் நிகழ்காலத்தின் அனுசாரமாக வைராகிய விருதி को एमर्ज कर साधना का वायुमंडल बना. வைராகிய விருதியை கொண்டு வாங்க. வைராகியம்னா என்ன? நிறைய வைராகியம் இருக்கு. மயான வைராகியம், தற்காலிகமா அதீத நம்பிக்கை, வேற வைராகியமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல. என்ன வைராகியம்? இப்படிதான் இருப்பேன் நான், என்ன மாற்ற முடியாது. நான் அதான் இது வேணா மாறிப்பேன். பாபா என்ன சொல்றாருன்னா, மாயையும் சரி உலகமும் சரி உங்களை தன் பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நாளுக்கு நாள் தன்னுடைய ஆடம்பரம், கவர்ச்சி, அலங்காரம், ஃபேஷன், இது எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம எவ்வளோதான் ஒதுங்கி வந்தால் கூட அது என்ன காட்டும்? இது புதுசாக இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, அது அந்த மாதிரி இருக்குது, வருதா இல்லையா? நீங்கள் எவ்வளோதான் பாபான்னு போனாலும் இது ஒரு புது மாடலாக இருக்குது. இப்போ செல்லுலேயே நிறைய அப்டேட் இருக்குது இல்லையா? புதுசு புதுசாக வருது, எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அது வர வர நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ளே போயிட்டே தானே இருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபடணும். எல்லாத்துலேருந்தும் விடுபடணும். தேகம், தேக சம்பந்தம், பழைய உலகம், பதார்த்தம், வைபவம், பழைய சன்ஸ்காரம், எல்லாத்துலேருந்து என்ன பண்ணணும்? விடுபடணும். நம்ம விடுபட முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம், போயிட்டே இருக்கோம். ஆனால் அப்பப்போ நடுவில் என்ன ஆகுது? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காமிட்டாங்க. நடுவில் வந்து சில பழையபடியும் திரும்ப நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும் இல்லையா? அப்போ நம்ம திரும்ப போவோம், திரும்ப வரோம், திரும்ப போவோம், இப்படியே இங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் நான் மாட்டவே மாட்டேன், விரதம் இருக்கிறாங்கல்ல, லைஃப் ஃபுல்லாக இனிமேல் இப்படி தான் நான் அப்படின்னா, அந்த விரதத்தை பிடிச்சவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க? மாற மாட்டாங்க இல்லையா? நாங்களாம் இப்படி தாங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், அதெல்லாம் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னா, அது மாதிரி சில வைராக்கியம் இருக்கும். இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, கடைசி நேரம், கடைசி நிலை, வைராகிய விருத்தியை நீங்கள் கொண்டு வரணும். இல்லைன்னா சொல்லலை பாபா, உங்களுக்குள்ள இருக்கு, ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் இருக்கு. ஒரு பாதிப்பு வந்தால் அங்கே என்ன பண்ணுவாங்க? வைராகியம் ஆயிடும். ரொம்ப பாதிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வைராகியம் வந்துடும் இல்லையா? முன்னாடி கலகலன்னு இருப்பாங்க, டக்குன்னு ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு விபத்து நடந்து ஏதோ மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? அமைதியாயிடும். ஏன்னா அவங்கள அது ரொம்ப பாதிச்சிடும். ஸோ அது மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, வைராகிய விருத்தி அதை கொண்டு வாங்கன்ற. நீங்கள் எப்போதும் போல சகஜமாக இருக்காதீங்க, வைராகிய விருத்தியை கொண்டு வாங்க. அதே நேரத்தில் உங்களை சுற்றி சாதனைக்கான வாயு மண்டலத்தை உருவாக்கும். சாதனா என்னன்னா,
இப்போ சென்டருக்கு வந்தாவே யோகா பண்ணணும்னு தோணுதா இல்லையா? இல்லை இங்கே வந்தால் விளையாடணும்னு தோணுதா? இல்லை சாப்பிடணும்னு தோணுதா? இல்லை பேசணும்னு தோணுதா? சென்டருக்கு வந்தால் என்ன தோணுது? வந்தவுடனே பாபா வரும் இல்லையா, வாணி. அப்போ நமக்கு இங்கே அது ஒரு சாதனைக்கான சுற்றுப்புற சூழ்நிலை. இப்போ சென்டரே அதுக்கு தான் வச்சுருக்காரு. நீங்கள் வீட்டில் பண்ண முடியாது, வெளியில் பண்ண முடியாது. ஆனால் பாபா வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? பாபா வீட்டுக்கு வந்துட்டா நம்ம வேஷமே மாறிடும். ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்மோட மாறி எப்படி மாறுதோ, ஸ்கூலுக்கு போனால் வீட்டில் இருக்கிற போது பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க வேற. ஆனால் ஸ்கூலுக்கு போனால் அமைதியாயிடும் இல்லையா? அதே மாதிரி பாபா என்ன சொல்றாங்கன்னா, சென்டர்ல இருக்கிற இந்த வாயு மண்டலத்தை, இந்த சூழ்நிலையை நீங்க எல்லா இடத்துலையும் உருவாக்கணும். எல்லா இடத்துலையும் உங்க வீட்டுக்கு இப்போ உங்களை பார்க்க வந்தா, வீட்டுக்கு வந்தா கூட என்ன பண்ணோம், அவங்க நிறைய பேசணும் வந்தா கூட அமைதியாகி, சரிங்க வந்தா அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு, யோகா பண்ணணும், அந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசணும் தான் வந்தேன், ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் யோகா பண்ணாவே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, நான் போயிடுறேன். இது மாதிரியான சுற்றுப்புற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற. முடியுமா முடியாதா? ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாபா இருக்கார். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு. அப்ப நீங்க இந்த சூழ்நிலையின் அனுசாரமா இவ்வளவு நாளா இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், நேரம் வரைக்கும் அப்போ பார்த்துப்போம். இப்போ நம்ம வழக்கமாக போடுறது போயிட்டு இருப்போம், யோகா பண்ணுவோம், அமிர்த வேலையை எந்திரிப்போம், கிளாஸ் கேட்போம், வேலையை விட்டு பார்ப்போம், அப்புறம் சாயங்காலம் யோகா பண்ணுவோம், அப்புறம் நைட்டு பாபாட்ட பேசுவோம், அப்புறம் தூங்குவோம், அப்புறம் காலையில் வருவோம். இப்படி வழக்கமாக இருந்தது. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பெஷலாக வைராகிய விருதி கொண்டு வாங்க. ஏன்னா மக்கள் உலகத்தில் எப்படி இருக்காங்க, நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாயிட்டு, நோயினாலையும் மனசுனாலையும் துக்கம் எப்படி இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வழியுது இல்லையா, எல்லா பிரச்சனைகளும் தலை உச்சத்துக்கு வருது. அப்போ அவங்களுக்கு நம்ம வைராக்கிய விருத்தியோட யோகா பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது என்ன கிடைக்கும், ஒரு சாந்தி கிடைக்கும், ஒரு சக்தி கிடைக்கும், ஏதோ ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஸோ அதனால பாபா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாதனத்தை எமர்ஜ் பண்ணுங்க, கொண்டு வாங்க. आज स्नेह के सागर बाप दादा अपने अति स्नेही बच्चों से मिल रहे हैं. இன்று பாப்தாதா, அன்புக்கடலான பாப்தாதா தன்னுடைய அதிக அன்பான குழந்தைகளை சந்திக்கிறேன். அன்பே சிவம், அவர் தான் அன்பு எல்லாமே. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப அன்பான குழந்தைகளை நான் அப்போ அவங்கள சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். ஆஜ் கா தின் விசேஷ் ஸ்னேஹ் கா தின். பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் வாணினால பாபா என்ன சொல்றாருன்னா, இன்றைய நாள் விசேஷமா அன்பிற்கான நாள். ஏன்னா பாபா எவ்வளோ தியாகம் பண்ணி தபஸ்யா பண்ணி வைராக்கியத்தோடு இருந்து தான் இப்போ நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு பிரம்மா பாபா இல்லையா. அவர் இல்லைன்னா பண்ண முடியுமா, கிடைச்சிருக்குமா, இப்போ நம்ம இங்கே வந்திருப்போமா? அப்போ அவர் அவ்வளோ செய்யணுங்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? வைராக்கியம். அவர் அப்படி செய்யணுன்றதுக்கு என்ன காரணம் நீ சொல்லுங்க. இப்போ நீங்க குடும்பத்துக்காக எல்லாம் தியாகம் பண்ணி வீட்டில் இவ்வளவு நாளா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு பல பல விருப்பம் இருக்குல்ல இல்லையா? குடும்பத்துக்காக பண்றேன், குழந்தைங்களுக்காக பண்றேன், வீட்டுக்காரருக்காக பண்றேன், நம்ம வாழ்க்கையை இப்படித்தான் பல எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பிரம்மா பாபாவுடைய விசேஷமான அன்பு யார் மேல? நம்ம இப்படி தியாகம் பண்ணி செஞ்சுட்டு போனாதான் நம்ம குழந்தைங்க நாளைக்கு இதெல்லாம் அனுபவிப்பாங்க, செய்வாங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அப்போ பாபா நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்காரு, வைராக்கியத்தோடு இருந்திருக்காரு. அவர் நீங்கள் பாபா ரூம் மவுண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமில் என்னென்ன வசதிகள் இருக்கு இல்லையா? பாபா ரூமில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பாபா ரூமில் போய் யோகா பண்ணிட்டு வரோம்ல, அங்கே ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, ஒரு மெத்தை இருக்கு. நம்ம ரூமில் எவ்வளோ பொருள் வச்சுருக்கோம், நமக்குன்னு ஒரு ரூம் வச்சுருந்தா அந்த ரூமில் எவ்வளோ பொருள் இருக்கு
பாபா ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார். எந்த சாதனமும் அவர்கிட்ட கிடையாது. எந்த காஸ்ட்லியான பொருளும் கிடையாது. அப்போது பாபா வந்து எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கு. ஆனால் ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலாக வந்து எல்லா வசதியும் இருந்துச்சு அவர்கிட்ட. ஆனால் பாபா வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா குழந்தைங்களுக்காக. இப்போ அவர் அப்படி இருந்தால் தான் நீங்கள் பின்னாடி வரும்போது நீங்களும் எப்படி இருப்பீங்க? நம்மளும் பாபா மாதிரி ஆகணும், பாப்சமான ஆகணும். அப்போ நமக்கு அப்படி தான் தோணும். எதுக்கு உங்களை பாபா ரூம் போக சொல்கிறாங்க? மவுண்டோக்கு போனால் பாபா ரூமுக்கு போய் பார்த்து போகிறீங்களா? யோகா பண்ணுறீங்களா? எதுக்கு போகிறீங்க? பாபா அந்த ரூமில் பாபா என்ன பண்ணார்? உங்கள் ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாபா ரூமில் பாபா என்ன பண்ணார்? இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். பாபா ரூமில் பாபா என்ன பண்ணியிருக்காரு? அப்போ அங்கே பாபா வந்து நிறைய நேரம் யோகா தான் பண்ணியிருக்காரு. அங்கே தூங்கியிருக்காரு. அங்கே வந்து குளிச்சு அங்கே தான் எல்லாமே அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஆனால் மேக்சிமம் வந்து பாபா அங்கே பாபாவை தான் நினச்சிருக்கு. மற்ற வேலைகள்லாம் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம பாபா ரூம்னு அதை சொல்கிறோம். பாபா ரூமுக்கு போங்கன்னு சொல்லுவோம். இப்போ பாபா யோகா தான் மூலதனமாக முக்கியமாக வச்சுருக்காரு. अमृत वेले से लेकर चारों ओर के बच्चे स्नेह की लहरों में लहरा रहे हैं. அமிர்த வேலையிலிருந்து நாலாபுறங்களிலும் குழந்தைகள் அன்பினுடைய அலைகள்லேயே என்ன ஆகிட்டு இருக்காங்க? ஒரு ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாபா வந்து அன்பு கொடுத்துருக்காரு, அன்பாக இருந்திருக்காரு. அன்புலேயே நீங்கள் என்ன ஆகிருக்காங்க? இப்போ பாபான்னு நினச்ச உடனே அன்பு இருந்தால் என்ன ஆயிரும்? என்னுடையவர், பாபா என்னுடையவர் அப்படின்னா எந்த குழந்தைங்கள்லாம் என்னுடையவர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பாபா வீட்டில் விசேஷம், பாபா பிறந்த நாள், பாபாவுடைய இது அப்படின்னா உங்களுக்கு நமக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? ஏன் வருது? பாபா என்னுடையவர், பாபா எனக்காக வந்திருக்காரு, பாபா செய்கிறதெல்லாம் எனக்காக, பாபாவுக்கு நான் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் என்ன ஆகுது? நமக்கு சந்தோஷம் வருது. இப்போ என்னுடையவர் இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? இப்போ தெருவில் ரோட்டில் வந்து 1000 ஃபங்க்ஷன் நடக்குது, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஒவ்வொரு வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? நீ என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்த்துட்டே போவீங்க இல்லையா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு போவோம். அப்போ என்னுடையவர்ன்றது யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபாவுடைய அன்பில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே வந்து அலையில் ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி எப்படி இருப்பாங்க? ஒரு அலையிலேயே ஆடுற மாதிரி இருக்கும். हरेक बच्चे के दिल का स्नेह दिलाराम बाप के पास पहुंच गया. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்தினுடைய அன்பு இருக்கு இல்லையா? நீங்க எவ்வளவு பாபாவை நேசிக்கிறீங்க, உள்ளத்தால நினைக்கிறீங்க, அது பாபா கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும்? பாபா கிட்ட போய் बाप दादा भी सभी बच्चों को स्नेह के रेस्पॉन्स में स्नेह और समर्पण का वरदान दे रहे. இப்போ பாப் தாதா கூட எல்லா குழந்தைகளுக்கும் அன்பிற்கான ரெஸ்பான்ஸ், நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அதே அன்பு அதே சக்தியை பாபா வந்து வரதானமாக கொடுத்துட்டே இருக்காரு, வரதானமாக கொடுக்குறாரு. आज के दिन को बाप दादा यज्ञ की स्थापना में विशेष परिवर्तन का दिन कहते हैं. இன்றைய நாள் பாப் தாதா யஜ்ஞத்தினுடைய ஸ்தாபனையில் விசேஷமாக மாற்றத்திற்கான நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிரம்மா பாபா இருக்கிறவர்களும் எல்லா குழந்தைகளும் என்ன நினச்சாங்க? கடைசி வரலும் பாபா இருப்பார், பாபா போகும்போது நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் டக்குன்னு மாறுது இல்லை? என்ன மாறுது? பாபா வந்து சொல்லாமலே அவ்யக்தமாயிடுறாரு. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஒரு மாற்றம் வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறார் பாபா. அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு போகல, நான் சூட்சமத்தில் இருக்கேன், நீங்கள் ரெடியான வந்தோடனே நம்ம எல்லாம் போகலாம். இப்போ இதெல்லாம் அப்போ தெரியாது, முன்னாடியெல்லாம் சொல்லலை. திடீர்னு நடந்தவொடனே அப்புறமா பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த யஜ்ஞத்திலேயே இந்த இயக்கத்திலேயே மாற்றம் வந்தது இதனால. பிரம்மா பாபா இருக்கிறவர்களும் வந்து எப்படி இருந்துச்சுனாங்க, உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சு வளர்ச்சி. சென்ட்ரு இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. பிரம்மா பாபா அவைத்தமானவொன்னே சென்டரோட வளர்ச்சி வந்து நிறைய இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிரம்மா பாபா இருக்கும்போது நீங்கள் அவரை அங்கே போய் தான் பார்க்கணும். யாரை? பாபாவை. இப்போ அவைத்தம் ஆகிட்டா நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கணும். யார் வேணாலும் சூட்சமனத்துக்கு போய் என்ன பண்ணலாம்? பாபாவை நம்ம பார்க்க முடியும். आज के दिन ब्रह्मा बाप गुप्त रूप में बैकबोन बन अपने बच्चों को साकार रूप में विश्व के मंच पर प्रत्यक्ष किया. ஸோ இன்றைய நாள் பிரம்மா பாபா குப்தமான ரூபத்தில் பேக் போனாக இருந்தார். அப்படின்னா இப்போ எல்லாம் பாபா வந்து நமக்கு முதுகெலும்பு பின்னாடி இருக்காரு, குழந்தைங்களாம் முன்னாடி வச்சிருக்காரு. அப்போ வந்து உலகத்தினுடைய மேடையில் பாபா வந்து குழந்தைகளை முன்னாடி வைத்து பிரத்யட்சப்படுத்தினார். ஏன்னா அம்மா பாபா அவைத்தமானவுடனே ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்க பெரியவங்களாம் என்ன நினச்சாங்க? இனிமேல் அவ்வளோதான், அவர் போயிட்டாரு, இனிமேல் இதை எங்கே நடத்த போகிறாங்க, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அவங்க பிரம்மா பாபாவை மட்டும்தான் தெரியும், அவங்க சிவபாபா தான் இதை நடத்துகிறாருன்னு தெரியாதவங்க அவங்க. அதனால் என்ன நினச்சாங்க? அவருக்கு அப்புறம் அவரே போயிட்டாரு, இனிமேல் எப்படி நடத்த போகிறாங்க, நடக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பாபா குழந்தைகளை மேடையில் ஏற்றி விட்டார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காருல. இப்போ தாதிகள் வர்றாங்க, இப்போ அவங்கள முன்னாடி வச்சு இயக்கத்தை என்ன பண்ணுறாரு? அப்போ தான் பிரம்மா குமாரிகள் அப்படின்னா பெண்கள் கூட இப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் உலகத்துக்கு தெரியும். பிரம்மா பாபா இருக்கிறவர்னா சரி அவர் தான் நடத்துகிறாரு அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பிரம்மா பாபா போனதுக்கப்புறம் ஒரு 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 பெண் வந்து எப்படி இதை நடத்துகிறாங்க? இவ்வளோ பெரிய இயக்கம் உலகம் முழுவதும் இருக்கு, அவங்க எப்படி இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற பிரம்மாண்டம் வந்து உலகத்துக்கு பிரத்யட்சமானது பாபா போனதுக்கு அப்புறம் தான். அப்போ பாபா போய் குழந்தைங்கள மேலே வச்சுட்டார், முன்னாடி வச்சுட்டார். इसलिए इस दिवस को बच्चों के प्रत्यक्षता दिन का रखा जाता है. அதனால தான் இன்றைய நாளை பாபா என்ன சொல்றாருன்னா குழந்தைகளை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாரு. வில் பவர் தேனே கா திவஸ் கஹா ஜாता. என்னன்னா பாபா போனதுக்கு அப்புறம் அவர் வந்து குழந்தைகளுக்கு வில் பவர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அம்மா கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கும் அம்மா போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளே தைரியமாக வீரமாக போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அம்மா பின்னாடி இருந்து என்ன பண்ணாங்க? குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துறாங்க. அதெல்லாம் நான் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னால் முடியும்டா, உன்ட்ட எல்லா சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அதேமாரி பாபா போனதுக்கப்புறம் பாபா குழந்தைங்களுக்கு வில் பவர் கொடுக்குறாங்க. எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு பின்னாடி நான் இருப்பேன், உங்களுக்கு எல்லா சக்தியும் நான் கொடுப்பேன் அப்படின்னு பாபா வந்து வில் பவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து இந்த 18ஆம் தேதி பாபா போனதுக்கு அப்புறம் மாற்றம் வந்தது. சமர் திவஸ் கஹா ஜாता. பொதுவாக நினைவு நாள்னா உலகத்தில் வந்து சோகமான நாள், போயிட்டாரு அவர் இப்படிலாம் இருந்தார், போனார், வந்துச்சாரு, செஞ்சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பாபாவை பொறுத்தவரையிலும் பாபா என்ன சொல்லிட்டாரு? நினைவு நாள் என்பது சக்திசாலியான நாள். நான் போனேன்னாக்க உங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு போனேன், அந்த நாள் விசேஷமான நாள், உங்களுக்கு விசேஷமாக சக்தி கிடைச்சா. அப்போ இன்னும் நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க, முன்னேறிருக்கீங்க, இது வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நாள் அப்படின்ட்டார். அப்போ உலகத்தில் சோகமான நாள், ஆனால் பாபாவை பொறுத்தவரையிலும் இது உங்களுக்கு சக்திசாலியான நாள் தான். பிரம்மா பாப் குப்த ரூபமே காரிய கர்றாங்க. ஆனால் பிரம்மா பாபா எப்படின்னா குப்தமான ரூபத்தில் உங்களுக்கு பின்னாடி இருந்து காரியம் பண்ணிகிட்டே இருக்கார். அலக் நெய்யே சாத் ஹி ஹே சிர்ஃப் குப்த ரூபமே கராரே. பாபா வந்து தனிப்பட்டு இல்லை, கூடவே தான் இருக்கிறாரு. ஆனால் குப்தமான ரூபத்தில் நேரடியாக தெரிய மாட்டார், மறைமுகமாக என்ன பண்ணுறாரு பாபா? எல்லா காரியமும் பண்ண வச்சுட்டே இருக்காரு. ஏன்னா நீங்கள் உணர்றீங்க. இப்பயும் இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட என்ன பண்ணுறாங்க? என் கூட பாபா வர்றது எனக்கு நல்லா தெரியுது, என் பாபா வந்துட்டே இருக்காரு, டக்குன்னு எனக்கு பாபா இது செய்கிறாரு. இப்போ பாபா வந்து நம்மளை பார்க்காம நம்ம கூட இல்லாமல் எப்படி செய்வார்? அப்போ எல்லாருமே உணர்றாங்க. அப்போ பாபா குப்தமாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா உலகத்தில்? யாராவது இப்படி வளர்க்க முடியுமா? குப்தமாக இருந்து மறைமுகமாக இருந்து யாரையாவது வளர்க்க முடியுமா நீங்கள்? அதுதான் வந்து பாபா வந்து பாபாவுடைய விசேஷம், பாபாவுடைய சக்தி. அவர் வந்து இப்பயும் வளர்த்துக்கிட்டு இருக்கார்
ब्रह्मा बाप गुप्त रूप में ये अव्यक्त दिवस बच्चों के कार्य को तीव्र गति में लाने का दिवस. அப்போ இந்த அவ்யக்தமான நாளுங்கிறது எதை குறிக்குதுன்னா பாபா சொல்றாரு, நீங்க குழந்தைங்க தீவிரமா முன்னேறதுக்கான நாள். அப்ப பாபா சொல்றது இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறதுக்கோ இல்லை பின்தங்கி போறதுக்கோ இல்லை உடஞ்சி போறதுக்கோ நாள் இல்லை. நீங்க இன்னும் தீவிரமாயிருக்கு, இன்னும் நீங்க வேகமா போயிருவீங்க. अभी भी हर एक बच्ची का छत्र छायापन बालना का करते हुए तक रहे. இப்போ கூட நான் பிரம்மா பாபா சொல்றேன், இப்போ கூட நான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் துணை நிழலா இருந்து உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கேன். உங்களை வளர்க்கறது நான் உணர்றீங்களா? அனுபவமாகுதா? பாபா தான் என்னை வளர்த்துக்கிட்டே இருக்காரு நினைக்கிறீங்களா? जैसे माँ बच्चों के लिए छत्र छाया होती है, ऐसे अमृत वेले से लेकर ब्रह्मा माँ चारों तरफ के बच्चों की रेख देख करती रहती. எப்படி அம்மா குழந்தைகளுக்கு குடை நிழலாக இருந்து அமிர்த வேலையிலிருந்து பிரம்மாங்கிற தாய் நாலாபுறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன பண்றாங்க? பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ब्रह्मा ताई उंगला पात पात वलते साकार में निमित बच्चे हैं, लेकिन भाग्य विधाता ब्रह्मा माँ हर बच्चे के भाग्य के दो बच्चों की विशेष शक्ति हिम्मत उमंग उत्साह की पालना करते हैं. சாக்காரமாக இப்போ நாங்கள் இப்போ இன்சார்ஜ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க, யார் வேணாலும் இருப்பாங்க. ஆனால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக பிரம்மா என்ற தாய் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பாக்கியத்தையும் பார்த்து குழந்தைகளுக்கு விசேஷமாக சக்தி, தைரியம், ஊக்கம், உற்சாகம் இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறேன்ற. உங்களுக்கு சக்தி கொடுக்குறாரு, தைரியம் கொடுக்குறாரு, ஊக்கம், உற்சாகம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து கொடுத்து நான் உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கேன். கிடைக்குதா? முன்னாடி இருந்ததை மாறிட்டீங்களா? முன்னாடி பயப்படுவீங்க, யோசிப்பீங்க, கவலைப்படுவீங்க, ஐயோ தனியாக நம்ம எப்படி போகிறது வர்றது என்ன பண்ணுறது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? பாபா அவ்வளோ தைரியம் கொடுத்து இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுற அளவுக்கு உங்களை வளர்த்து விட்டார். शिव बाप तो साथ में ही लेकिन विशेष ब्रह्मा का बालना का पाठ. शिव बाबा கூட தான் இருக்காரு, இருந்தாலும் விசேஷமாக பிரம்மா பாபா வந்து உங்களை வளர்க்குறதுக்கான பாற்று அவர் தான் எடுத்துருக்கு. உங்களை வளர்த்து ஆளாக்கி தயார் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான பாற்று யார்கிட்ட இருக்கு? பிரம்மா பாபா. आज के दिन भाग्य विधाता ब्रह्मा हर बच्चे को विशेष स्नेह का रिटर्न में वरदान का भंडारी बन बांधते हैं. இப்போ இன்றைய நாள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலான பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசேஷமாக என்ன கொடுக்குறாரு? அன்புக்கான ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. நீங்கள் பாபாவுக்கு எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எவ்வளோ சேவை பண்ணுறீங்க, எவ்வளோ பாபா சொன்னதை கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறேன்னா வரம் கொடுக்கக்கூடிய பண்டாரா கஜானாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலகத்தில் 10 வருஷம் 15 வருஷம் தீவிரமாக தவம் பண்ணி அப்புறம் கடவுள் அதுக்கு வந்து மனசு இறங்கி 1 வாரம் 2 வாரம் கொடுப்பார். நம்ம கதையில் படிச்சது இல்லையா? எல்லா வாரத்தையும் கொடுக்க மாட்டார். அந்த வாரத்துக்கு பின்னாடி கூட என்ன கொடுப்பாரு? கண்டிஷன் இருக்கும். இப்படி பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தக்கூடாது, இப்படி பயன்படுத்தினா அது செல்லாது, அப்படிலாம் கண்டிஷன் இருக்கும். ஆனால் பாபா வந்து உங்களுக்கு பாருங்க, நீங்கள் கொடுத்த அன்புக்கு, நீங்கள் செஞ்ச சேவைக்கு ரிட்டர்ன் அவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்த வரமும் உங்கள்கிட்டே கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. யாராவது கொடுப்பாங்களா நம்பி? நீங்கள் கொடுப்பீங்களா? மொத்தமாக கொடுங்கன்னு. மொத்தம் எங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? யாரையாவது இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன். பிச்சைக்காரன் வந்தால் என்ன பண்ணுவோம்? இருங்க எடுத்துகிட்டு வந்து தரேன்னு எல்லாமே கொடுப்போம், எல்லாமே கொடுத்துருவோமா? ஆனால் பாபா பாருங்க என்ன சொல்கிறாரு, அப்படியே பண்டாராவே உங்கள்கிட்ட கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் யாரையாவது பார்த்து நல்லா இருங்க அப்படின்னா உங்கள் வாக்கு பலிக்கும். என்னன்னா உங்ககிட்ட தான் கொடுத்துட்டார்ல, நீ யாருக்கு சொன்னாலும் என்ன சொன்னாலும் நடக்கும், அதையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு நடக்கும், நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு நடக்கும், நீங்கள் சொல்கிறவங்களுக்குலாம் நடக்கும் அப்படிங்கிற சக்தியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இது யாராவது கொடுப்பாங்களா? जो
बच्चा जितना अव्यक्त स्थिति में स्थित मिलन मनाते हैं उस हर एक बच्चे को वरदान चाहिए सहज प्राप्त होता है. அப்போ எந்த குழந்தைங்க எவ்வளவு அவ்யக்த ஸ்திதியில நிலைத்து பாபாவுடைய சந்திப்பை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும் அவ்வளவும் பிராப்தியாக கிடைக்கக்கூடிய நாள் என்கிறது. स्नेह का रिटर्न होता है सहज वरदान की गिफ्ट. அப்போ அன்புக்கான நீங்க காட்டின அன்புக்கு ரிட்டர்ன் பாபா என்ன சொல்றாங்க, சகஜமாக நீங்க வரம் அடையக்கூடிய கிஃப்ட் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். வரதானம்னா என்னன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஃப்ரீயா கிடைக்கும். பாபா டக்கு நம்ம கையில் கொடுத்துருவோம். இப்போ நீங்க அசரீரி பயிற்சி பண்ணணும், ஆத்ம பயிற்சி பண்ணணும், பரிசுத்தா ஆகணும்னா நீங்க பயிற்சி பண்ணணும். உட்கார்ந்து என்ன பண்ணணும், நான் ஆத்மான்னு நினைச்சிட்டே இருக்கணும். வரம்னா எப்படின்னா அப்படி இல்லை, வரம் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு கொடுத்துரும். அப்போ என்ன சொல்றாருன்னா சகஜமா வரம்ங்கிற கிஃப்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிஃப்ட்டுமே மேடத்தினை கருணைப்படுத்தி சகஜ் பிராப்தி. கிஃப்ட் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வாங்க வேண்டியிருக்காது, சகஜமாக நமக்கு கிடைக்கும். கிஃப்ட் மாங்கினே ஜாதி. கிஃப்ட்டை வந்து யார்கிட்டையும் கேட்க முடியாது, எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. கிஃப்ட் स्वतः प्राप्त होगी, तानागवे கிடைக்கும். पुरुषार्थ से वरदान के अनुभूति की प्राप्त अलग चीज है, लेकिन आज दिन ब्रह्मा माँ स्नेह के रिटर्न में वरदान देती. முயற்சி செய்து வரதானத்தை அனுபவம் செய்வதற்கான பிராப்தி வந்து வேற. நீங்க முயற்சி பண்ணி அனுபவம் பண்றது வேற. ஆனா உங்களுக்கு பிரம்மா தாய் அன்புக்கான ரிட்டர்னை வந்து வரமா கொடுக்கறது வேற. அப்போ பிரம்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிட்டர்னாக கொடுக்குறாங்க. आज के दिन सभी ने सहज वरदान प्राप्त होने की अनुभूति की. அப்போ இன்றைய நாள் எல்லா குழந்தைகளும் சகஜமாக வரதானத்தை அடையக்கூடிய அனுபவம் பண்ணீங்களா? अभी भी बच्चे सच्चे दिल के स्नेह का रिटर्न वरदान प्राप्त कर सकते. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலன்ற, இப்போ கூட நீங்கள் உண்மையான உள்ளத்தோட பாபா கிட்ட அன்புக்கான ரிட்டர்ன் வரத்தை நீங்க பிராப்தியா வாங்கிக்கலாம். வரதான் பிராப்த் கர்ணிக்கா சாதன். ஆனா பாபா கிட்ட வரம் வாங்குறதுக்கான வழி என்ன, சாதனம் என்ன? பாபா கிட்ட வரம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். வேற என்ன சொன்னீங்க? ஸ்ரீமத் படி நடக்கணும். வெரி குட். வேற பாபா சொல்றார் தீர்காஸ் நெய், உள்ளத்தால என்ன நீங்க அன்பாக, உங்களுடைய அன்பு உள்ளத்தினுடைய அன்பா இருக்கும். இப்ப சாதா அன்புக்கும் உள்ளத்தினுடைய அன்புக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பெஷல் தோசை போடுங்க, அடி மனசுல இருந்து வரணுமா? உள்ளத்தால் அன்பா? நினைக்கிறது வேற, வாழ்றது வேறையா? தெரியுது. உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இப்போ கோயிலில் வந்து கூட்டம் இருக்குல்ல, சிவனை கும்பிட போடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து போலியான அன்பு. இப்போ நீங்கள் பாபா கிட்ட வரீங்கல்ல, இது உள்ளத்தினுடைய அன்பு. இப்போ காலங்காத்தால எழுந்திரிச்சு குளிச்சு வரணும்னு அவசியம் இருக்கா? பஸ் ஏறி அங்கேருந்து இங்கே வரணும்னு அவசியம் இருக்கா? ஏன்னா உள்ளம் பாபாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ளத்திலேருந்து பாபாவை பார்க்கணும், இன்னைக்கு போகணும், வியாழக்கிழமை பாபா வந்திருப்பாரு, பாபா எனக்காக சொல்லுவார், எனக்காக பாபா ரெடி பண்ணி வச்சிருக்காரு, நான் போகணும் அப்படின்னு உள்ளத்தால நினைக்கிறோம்ல, அதான் உள்ளத்தால உள்ள அன்பு. அப்ப பாபா பாபா வந்து ஈஸியான வழி சொல்றாரு. உண்மையான அன்பு இருந்தா என்கிட்ட இருந்து வரம் கிடைக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து உண்மையான அன்போட இல்லை. ஏன்னா அவங்க காரியத்துக்கு தான் வர்றாங்க. கோயிலுக்கு எதுக்கு போறாங்க? உண்மையான அன்புக்காக போறாங்க? அவங்க பிரச்சனைக்காக போறாங்க இல்லையா? அது சரியாகுமா, இது சரியாகுமா, அதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம், எத்தனை நாள் போகணும், எலிசவா 1 வாரம் போனால் போகுமா, 10 வாரம் போனால் போகுமா, இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க? இதுக்கெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க காரியம் நடக்குமா, இவ்வளோ இப்படி பண்ண எங்களுக்கு வந்து நான் நினச்சது நடந்துருமா, அதுக்கு தானே போகிறாங்க. இல்லைன்னா ஐயோ சிவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நாம கோயிலுக்கு போய் ஆகணும், என் கண்ணில் காட்டுங்க அப்படின்னு தவிச்சு போகிறாங்க. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தான் உள்ளத்தினுடைய அன்பு வச்சுருக்கீங்க. ஜஹான் தில் கா ஸ்னேக் ஓ ஸ்னேக் ஐசா கஜானா ஹே
जिस खजाना द्वारा वरद बाप दादा द्वारा जो चाहे अविनाशी वरदान प्राप्त हो सकते. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். நீங்கள் நினைவில் வச்சுங்க. யாருக்கு உள்ளத்தால் என் மேலே அன்பு இருக்கோ, யாருக்கு உள்ளத்தால் என் மேலே அன்பு இருக்கோ, அந்த அன்பு என்ற கஜானா அதன் மூலமாக நீங்கள் பாப்தாதா மூலமாக அழிவற்ற வரதானத்தை பிராப்தியாக அடைய முடியும். உங்களுக்கு உள்ளத்தினுடைய அன்பு இருந்தால் அழிவற்ற வரதானம் உங்களுக்கு பாபாட்டிருந்து கிடைக்கும். ஸ்னேகா கஜானா ஹர் பச்சைக்கு பாஸ். அடுத்த பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். அந்த அன்பினுடைய கஜானா ஒவ்வொரு குழந்தைங்கிட்டே இருக்கு, இருக்கா இல்லையா? ஸ்னேகா கஜானா தப் பਹੁंचेगी. பாபா சொல்றாரு, அன்புங்கிற கஜானா இருந்தால் தானே நீங்கள் சென்டருக்கே வர முடியும். அன்பு இல்லைன்னா வருவீங்களா? வர முடியுமா? ஸ்னேக் கீஞ்ச் கர் லாயாகி ஸ்னேக் மே ரக்னா பகுத் சஹஜ். பாபா சொல்றாரு, அன்பு தான் இழுத்துட்டு வந்து வச்சிருக்கணும். ஆனா அன்புல இருக்கிறது ஈஸிங்கிறார். அன்பா இருக்கிறது ஈஸி, வெறுப்பா இருக்கிறது தான் கஷ்டம். அன்பா இருக்கிறது என்ன? पुरुषार्थ की मेहनत करनी पड़ती नहीं करनी पड़ती क्योंकि स्नेह का अनुभव हर आत्मा का होती है. நீங்கள் வந்து முயற்சி வந்து கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அன்பு இருந்தால் அதுவே உங்களை அனுபவம் செய்ய வச்சுக்கணும். सिर्फ अब जो फिक्रा हुआ स्नेह था, कहाँ कुछ कहाँ था, फिक्रा हुआ स्नेह की एक ही साथ जोड़ लिया. என்ன எல்லாருக்கும் உலகத்தில் அன்பு இருக்கு, ஆனால் அந்த அன்பு என்னன்னா பிச்சு பிச்சு தனித்தனியாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பு வைக்கிறதுனால எல்லாத்தையும் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துருக்கோம். வீட்டுக்காருக்கு, குழந்தைங்களுக்கு, பேரப்பேத்திக்கு, சொந்தக்காரங்களுக்கு, பழகிறவங்களுக்கு எல்லாத்தையும் உங்கள் அன்பை என்ன பண்ணிட்டீங்க? பிரித்து கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாரு? இப்போ எல்லா அன்பையும் என்கிட்டே கொண்டு வந்துருங்க. வந்துருச்சா? எல்லாம் பாபா மேலே வச்சுருக்கீங்களா? எல்லாம் அந்த மாதிரி பிச்சு பிச்சு தான் இருக்கா? உங்களுடைய எல்லா அன்பும் பாபா கிட்டே இருந்துச்சுன்னா மற்றதை பாபா பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களையா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டுக்காரையா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பேர பேத்தியா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை வெட்டியா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அங்கெல்லாம் தனியாக ஒன்றும் தனியாக பட்டுவாடா பண்ணாதீங்க. நேராக பாபா கிட்டே கொடுத்துருங்க. பாபா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சங்கல்பம் வருதா? பாபாட்ட சொல்லுங்கள், என் பையனை பற்றி இந்த மாதிரி நினைக்கிறேன் பாபா. சரி, நான் நினைக்கிறேன், இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து. வராதுன்னு சொல்லலை பாபா, நீங்கள் வந்தால் சொல்லிடுங்கன்ற. சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வேலையை அவர் என்ன பண்ணுவார்? செஞ்சிருவார். நீங்கள் இதை போய் பாபாட்ட என்னத்தை சொல்ல? பாவம், நம்ம கதையே கேட்டு அவர் நொந்து போயிருப்பார். இப்போ நமக்குள்ள கதையும் வேறு சொல்லணுமா? எல்லா கதையும் நான் சொல்கிறது இல்லை பாபாட்ட, ஏன்னா அவர் கஷ்டப்படுவார்ல. ரொம்ப நமக்கு ரொம்ப இரக்கம் அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்கு. ஆனால் பாபா என்ன சொல்றாரு? நான் உங்களை போல மனுஷனா? கவலைப்படுறதுக்கு இல்லைன்னா எனக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு நிறைய விஷயம், இவ்வளோ விஷயம் சொன்னேன்னா நான் எப்படி செய்யறதுன்னு பாபா சொல்றாரா? சொல்றது இல்லை. ஆனால் அப்படி நினைக்கிற மக்களும் இருக்காங்க. அதான் சொல்றாரு பாபா, अलग अलग संबंध था. முதல்ல தனித்தனி சம்பந்தம் நமக்கு இருந்துச்சு. अब एक में सर्व संबंध है. இப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு பாபா கிட்ட எல்லா சம்பந்தமும் வரும். இல்லைன்னா மாயை உங்களை என்ன பண்ணுன்னா அந்த சம்பந்தத்தில் எழுதிட்டு போயிடும். சகஜ் சர்வஸ்னேக் ஏக் சே ஹோ கயா ஹரே कहता है मेरा பாபா. சகஜமா எல்லாருடைய அன்பும் ஒரே ஒரு பாபா கிட்ட வந்துருச்சு. நீங்க பாபா கிட்ட எல்லா அன்பையும் கொண்டு போய் சேர்க்கலன்னா டிராமா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை கொண்டு போய் பாபாட்ட சேர்த்துருவாங்களா இல்லையா? ஏன்னா அது மாதிரி நடக்கும். நடந்த உடனே என்ன பண்ணுவீங்க? இதுதான் பாபா முதல்ல சொன்னாரு, சரி பட்டா தானே தெரியும், ரைட்டு பாபா நீங்கள் சொன்னதான் பாபா கரெக்டு, நான் மெதுவாக பார்த்துக்குவோம், அப்புறம் கடைசியில் பார்த்துக்குவோம், இப்போ என்ன அவசரம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லாரையும் வெறுக்கிற மாதிரி அவங்களே நடந்துக்கிட்டாங்க. இப்போ தானாகவே நான் உங்ககிட்ட வந்துட்டேன்.
அப்படின்னா அப்போ பாபா ட்ராமாவில் எப்படி வச்சுருக்காரு? இப்போ நான் உனக்கு அறிவுறுத்துறேன், உன்னோட அன்பை என்கிட்ட கொண்டு வா, டீச்சர் சொல்கிற கேட்டுக்க அப்படின்ட்டாரு. சரி பார்ப்போம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னீங்க. அப்புறம் ட்ராமா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பாபா கிட்ட கொண்டு வந்துடுச்சு. அப்போ பாபாட்ட சொல்கிறீங்க, பாபா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு பாபா. இப்போ உங்களுக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்தாங்கன்னா பாபா சொல்லித்தரல, ட்ராமா தான் சொல்லி கொடுத்தாங்க. மார்க்கு ட்ராமாவுக்கு போயிடுச்சு. அதனால தான் பாபா சொல்கிறார், நான் டீச்சரா ட்ராமா டீச்சரா உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறப்ப நீங்கள் மாற மாட்டீங்களா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சதான் சொல்கிறேன், தெரியாமல் சொல்கிறேன். பாபாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காது, எல்லாம் தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்கிறேன். அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ வந்து எல்லாருமே இப்போ எல்லாமே அனுபவம் பண்ணதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாபா மட்டும்தான், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரே ஒரு பாபா மட்டும்தான். எல்லாருக்கும் நம்ம அன்பாக இருப்போம், வேலையை செய்வோம், எல்லாம் கவனிப்போம், போவோம் வருவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் மனசு யார்கிட்ட இருக்கும்? அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எனக்கு பாபா மட்டும். அதுக்காக உங்களை வந்து பாபா யாருக்கும் எதுவும் செய்யாதீங்க, நான் பாபாவுக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், அது பாபா சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாபா சொல்றதை வெளில இருந்தே போய் சொல்றது தான். பாபா சொல்லிட்டாருல, எனக்கு பாபா தான் எல்லாம் செய்கிறாரு, எனக்கு நடக்கிறதெல்லாம் பாபாவால் தான் நடக்குது, அதனால் பாபா சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்கள் வந்து என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லலாமா? அப்படி சொல்கிற ஆள் இருக்கான்னு கேட்குறீங்களா? யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் பிரதர், நான் வீட்லேயே என்ன சொன்னீங்க, இனிமேலாம் என்ன எதிர்பார்க்காதீங்க, எனக்கு பாபா தான். விடுவாங்களா? ஸ்னேக் கிஸ்ஸே ஊத்தாக பாபா சொல்றார், உங்களுக்கு அன்பு யார்கிட்ட யார் மேல வருது? என் மேல வரும். இது உண்மைதான். நாலா பக்கத்துலையும் அடி வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா பாபா கிட்டே அன்பு வந்துடும் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவான், நீங்க மட்டும்தான் பாபா என்ன அடிக்கல, மிச்சம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா வாங்கி கேட்டீங்க. பாபா மட்டும்தான் இப்போ. அதனாலதான் இப்போ அவருக்கு நம்பிக்கை என்னன்னா, எப்படினாலும் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம யாரையும் அடிக்க போறதில்லை, நான் யாரையும் திட்ட போறதில்லை, நான் யாரையும் கோச்சிக்க போறதில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலையும் அடிபட்டா எங்கே வருவாங்க? அதெல்லாம் சொல்றாரு, ஒரே இடம் தான் இருக்கு, எல்லாரும் இங்கே தான் வரணும், கவலைப்படாது. உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு, உங்களுக்கு அரவணைக்கிறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்கு, உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நீங்கள் எங்கே வேணால் போயிட்டோம். நம்ம என்ன மனசில் நினச்சிட்டு இருப்போம், நம்ம கஷ்டம் வராதவர்களும் ஒன்றும் தெரியாதுங்க. கஷ்டம் வராதவர்களும் என்ன நினைப்பீங்க, எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, எனக்கு ஒன்றுன்னா சாப்பாடு கொடுக்க அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இப்போ ஒன்றுன்னு சொன்னேன்னு வச்சுங்க, எல்லாரும் சொந்தமே வந்துருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் கஷ்டம் வரும்போது தான் என்ன ஆகுது தெரியுது. ஃபோன் பண்ணி நமக்கு ஏதாவது சொன்னோன்னாக்க எத்தனை பேர் வராங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அவங்களும் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு அப்புறமா தான் தெரியும். இல்லை நம்ம யார் வீட்டில் போய் தங்குறோன்னு வச்சுங்க, எத்தனை நாள் தங்குவீங்க, எத்தனை நாள் உங்களை கவனிப்பாங்க? 3 நாள் தானே. 3 நாள் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க, 3 நாள் வரையும் கவனிக்கிறாங்க, 3 நாளைக்கு அப்புறம் கவனிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்ன. ஸோ அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கவலை இல்லைப்பா, நீங்கள் எப்படினாலும் என்கிட்ட வந்து தான் உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் யாரெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாபா பாபான்னு வந்துடுவீங்க. சபி கருத்தீங்க ஏன்னா மேரா பாபா, இப்போ தாதியம் கபா மதம். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, பாபா என்னோடவர், பாபா என்னுடையவர், என்னுடைய பாபா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை பிரதரோட பாபா, தாதியோட பாபா, மகாரதியோட பாபா, பாபா இவங்களுக்கு தானே செய்வார், நமக்கு செய்வாரா அப்படி சொல்கிறீங்களா? எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஏன் பாபான்னு தான் சொல்கிறாங்க. எல்லா குழந்தைகளுமே என்ன சொல்கிறாங்க, ஏன் பாபான்னு தான் சொல்கிறாங்க.
அப்ப பாபா எப்படி பேர் வாங்கியிருக்காரு? आज के दिन कितने बार हर एक बच्चे के दिल से कहा मेरा बाबा. பாபா சொல்றாரு, இந்த ஒரு நாள்ல எத்தனை முறை குழந்தைங்க எனக்கு வந்து உள்ளத்தால பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்க அப்படிங்கிற. மேரா பாபா ஏரு கோரிகான். நீங்க பாபாட்ட பேசும்போதே என்னோட பாபா இனிமையான பாபா செல்லமான பாபா அப்படின்னு நீங்க வந்து பாபாட்ட பேசுறீங்களா? முழு நாளும் பேசுறீங்களா? அன்பு என்ற மலர் பாபாவுக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கீங்க. பாப்தாதா கிட்ட அன்பு என்ற புஷ்பம் பெருசா வந்துட்டே இருக்குது. பெருசா மாலை போட்டுட்டே இருக்காங்க. அரசியல்வாதிகள் காட்டுவாங்கல்ல, எல்லாரும் மாலை எடுத்துட்டு வந்து மாலையா குமிச்சிருவாங்க. அது மாதிரி இப்ப பாபா கிட்ட குழந்தைங்கள்லாம் நினைக்கிறதெல்லாம் மாலையா வந்து விழுதுங்கிறார். எந்த குழந்தைகளை பார்த்தாலும் யாரை சந்திச்சாலும் சம்பந்தம் தொடர்புல வந்தாலும் அவங்களுடைய இந்த லட்சணம் தெரியுது. எப்படி பரமாத்மா பாபா பிரம்மா பாபாவுடைய குணம் குழந்தைகளுடைய முகத்துல தெரியுதோ, அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க வாய் மூலம் ஞானம் கொடுக்கறத விட நீங்க நடக்கிறது மூலம் மற்றவங்க பார்த்து உங்களை காப்பி அடிக்கிறாங்க. ஸோ பிரம்மா பாபா வந்து தபஸ்யா பண்ணாரு, தியாகம் பண்ணாரு, சேவை பண்ணாரு. அந்த வைப்ரேஷன் தான் மவுண்ட் அபுல இருக்கு. எல்லாரும் ஏன் மவுண்ட் அபு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அங்க போனா அந்த வைப்ரேஷன்ல நம்ம நல்லா இருக்கும், மனசுக்கு நல்லா இருக்கும். அப்படியே இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாபா என்ன பண்ணியிருக்காருன்னா தியாகம் பண்ணியிருக்காரு, தபஸ்யா பண்ணியிருக்காரு. இப்ப பாபா வந்து எல்லாத்தையும் விடுபட்டு அந்த இடத்த அந்த பூமியை அப்படி ஆக்கியிருக்காருன்னா எல்லாரும் வந்து அதை அனுபவிக்கிறாங்க, அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா பாபா என்ன கேட்கிறாருன்னா, இதே மாதிரி பாபாவுக்கு சமமாகி நீங்களும் உங்க இடத்த என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்கு வந்தா சாதாரண நீங்க நல்லா யோகா பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டை வர்றவங்க வந்து இங்கேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்க சென்டருக்கு வந்தா சென்டர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா, நீங்க வந்து என்ன பண்ணணுன்றார் பாபா. நீங்க வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருதியின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவுக்கு சமமான குணம், அவர் செஞ்ச மாதிரி காரியம், அதே மாதிரி உள் மனசு, இந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அப்படி நீங்க வந்து இங்க வந்து அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா, உங்க வீட்டுல வந்து அனுபவம் பண்ணிட்டாங்க, உங்களை பார்த்து அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பாப் சம்மான் ஆயிட்டீங்க. நீங்க உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட இருங்க, என்ன கொஞ்சம் நேரம் இருங்க, பேசணும், நல்லா இருக்கு, எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கு, சும்மா கூட இருங்க, எதுவும் பேசாதீங்க, உங்க பக்கத்துலயே இருக்கேன் நான் இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே நீங்க பாபாவுக்கு சமமாயிட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மனசு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள் மனசு, உங்களுடைய பேச்சு எல்லாம் பாபாவுக்கு சமமா வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு. அது அப்ப நீங்க எவ்வளவு மௌனமா இருந்து அமைதியா இருந்து தியானம் பண்ணி சக்தியை சேமிக்கிறீங்களோ, பாபா சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்களோ, உங்க நடத்தை உங்களை பாபாவுக்கு சமமானவங்களா காட்டிடும் அப்படிங்கிற. சரியா? ஆக பாபா வந்து வைராகிய விருத்தியை கொண்டு வாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கு உடனே நம்ம அனுபவத்தை கொடுக்கணும். வெயிலில் வராங்க, டக்குன்னு அந்த நிழல்ல மரத்துக்கு கீழே நின்னா எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட்லேயே வருது இல்லை? இப்போ அது மாதிரி பாபா சொல்றாரு, உங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க டக்குன்னு அனுபவம் வரும். वरदान श्रेष्ठ संकल्प की शक्ति द्वारा सिद्धियों को प्राप्त करने वाले सिद्धि स्वरूप भव. என்ன சொல்றாரு? சிரேஷ்டமான எண்ணத்தின் மூலமாக, சிரேஷ்டமான எண்ணத்தினுடைய சக்தியின் மூலமா சித்தியை பிராப்தியாக அடையக்கூடிய சித்தி சுரூபம் ஆகும். நீங்க நினைக்கிற எண்ணத்தும் சிரேஷ்டமா இருக்கணும், ரெண்டாவது சக்தி அதில் இருக்கணும். அப்ப நீங்க நல்லா யோகா பண்ணி சக்திசாலியா நினைச்சீங்கன்னா சக்தி வந்து அந்த சக்தி வந்துருச்சுன்னா அது நிச்சயமா வெற்றி அடைந்து. அப்போ உங்களை பேர் சித்தி ஸ்வரூபம்ன்ற. நீங்க நினைக்கிறதெல்லாம் வெற்றி அடையும், நீங்க பார்க்கறதெல்லாம் வெற்றி அடையும், நீங்க பேசுறதெல்லாம். இப்போ பாபாவுக்கு உங்க மேல என்ன ஆசை? அந்த மாதிரி நீங்க ஆகணும். நான் வரமா கொடுத்துட்டேன், அப்ப நான் பாபா எனக்கு சொல்லிட்டாரு நான் சித்தி ஸ்வரூபம் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சா போதும். स्लोगन परिस्थितियों के हलचल के प्रभाव से बचना है तो विदेही स्थिति में स्थित रहने का अभ्यास करो. என்ன சொல்றாரு?
பிரச்சனைகளினுடைய குழப்பத்தினுடைய இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ நீங்கள் வாணி படிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிறீங்க, உங்கள் மனசு நல்லா இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட வர்ற பேசுகிறவங்க, உங்கள் வெளியிலேருந்து வர்றவங்க, உங்கள் வீட்டுக்கு வேற வர்றவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனையை சொல்லி 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 உங்கள் மனசை என்ன பண்ணுவாங்க, காலையில் வரும் நிம்மதியாக இருந்துச்சுங்க, ஃப்ரீயாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. வந்தாங்க, பேசினாங்க, யார் இருந்தாங்க, சொன்னாங்க, இந்த கதை என்னங்க, அந்த கதை என்ன, அது அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னாங்க. எல்லா ஸ்திதியும் போச்சா? நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம யார் வீட்டுக்கு போய் பேசலாம், நம்ம வெளியில் போகல. ஆனால் நம்மளை தேடி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் பாவம் செல்லை வச்சுக்கிட்டு அந்த கிளாஸு கேட்போம், இந்த கிளாஸை கேட்போம், அதை சொன்னாங்களா, இதை சொன்னாங்களா, நீங்கள் தயார் பண்ணிகிட்டே இருக்கீங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க பேசி என்ன பண்ணுறாங்க, காலையில் வாணி கேட்டதுடைய இது என்ன ஆயிடுது, போயிருதா இல்லையா? அதான் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைகளுடைய குழப்பத்தினுடைய பிரபாவத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா விதேகி ஸ்திதியில் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். விதேகினா இப்போ யாராவது வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, ஐடியா சொல்கிறாரு பாருங்க, பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து கேட்காமலும் இருக்க முடியாது, உங்களை அப்புறம் அவங்க திட்டுவாங்க இல்லையா, நீ அங்கே போய் தான் இப்படி வீணாக போயிட்டேன்னு. அதனால் வந்து கேட்டும் கேட்காம இருக்கணும். எப்படி? ஆர்வமாக கேட்குற மாதிரியே இருக்கணும், ஆனால் உள்ளேயும் போகக்கூடாது. எவ்வளோ பெரிய வேலை பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஒரு லேடிஸ் வேலை நடக்கும், உள்ளே போகாமல் இருக்காது. நம்ம எவ்வளோ கொப்பளிச்சாலும் டக்குன்னு உள்ளே என்ன ஆயிரும், கொப்பளிச்சு வெளியில் துப்புணும்னு நினச்சிட்டு இருப்போம். அது கொப்பளி கொஞ்சம் டக்குன்னு என்ன ஆயிரும், உள்ளே போயிடும். ஏன்னா நமக்கு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒன்று கேட்டோன்னா சும்மா இருக்க மாட்டோம், சரியா வச்சுட்டே இருக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்களா, அப்படி சொல்லிடக்கூடாது, தப்பு தான். அப்போ அப்படியே உள்ளே போயிடுவோம், அவங்களோட சேர்ந்து மாட்டிக்கும். அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், வர்றவங்கள ஆத்மான்னு பார்க்கணும். இப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் பாபா கேட்டுட்ருக்கார், நான் கேட்கலன்னு நினைக்கணும். யார் கேட்குறா? பாபா கேட்குறேன். நான் வந்து இவங்களுக்கு பாபா கொடுக்குற திருஷ்டியை கொடுக்குறேன். இந்த ஆத்மாவுக்கு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆத்மா வந்து சாந்தியாகி அமைதியாகி அதுக்கு மனசு திருப்தி ஆயிடும். நம்ம என்ன சொல்ல வந்தோமோ சொல்லிட்டோம், நமக்கு என்ன பதில் கிடைக்கணுமோ கிடைச்சிச்சு. அப்போ பாபா வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லுங்க அப்படி நான் பார்த்துக்கிட்டே ஆத்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாபா இருக்கு இவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, உணர வைக்கிறாரு, இந்த ஆத்மா சாந்தமாகுது, அப்படியே திருப்தி ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருக்காது. இது ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களை பார்த்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு நீங்கள் கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, நான் எதுவும் சொல்கிறதுக்கு வரல, சும்மா உங்களை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா. அம்மா எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா, வந்து உட்காருங்க, முக்கியமான விஷயம் நான் சொல்லாமல் போக மாட்டேன். உங்களுக்கு 1000 வேலை இருந்தாலும் இப்போ அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் ஏதாவது விசேஷமா செய்தியா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்க பார்த்துட்டு போனோம். அப்போ என்னன்னா நீங்கள் விதேகி பயிற்சி பண்ணீங்கன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க சூழ்நிலை கூட உங்களை பாதிக்காது, மற்றவர்களுடைய குழப்பம் உங்களை பாதிக்காது. ஆச்சா?